ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து மூர்த்தமால சூத்திரம் 12வது ஸ்லோகம். ஓகே. பவஜரிம் ககாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம். படிப்பேன். கொஞ்சம் மியூட்ல வைங்க மாதாஜி. மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி. படி. ஆசிரியை படி. பவஜாதி மகாரம் பவஜரதி மகாரம் துஸ்கரம் நிஷ்கரேயம் கதமஹம் விஜேதோ மாஸ்மகரத்வம் சரசுஜதி சுதேவே தாரகி பக்திரேதா நரகவிதிஷன்னா தாரயிஷ்யதவஸ்யம். படி. भवजलति अकादं दुष्करं निस्तरेयं कथमग्निः सेतो मास्मकरार्थं सरसितुषिदेवे तारकी भक्तिरेक नरकविदुषिन्ना तारयस्त्यभवश्यम्. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஓகே. பவஜலதி மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதமஹமிதி சேதோ மாஸ்மகாகாத்தரத்னம் சரசிஜதுஷி தேவே தாரகி பக்திரேகா நரகவிதி நிஷன்னா தாரயிஷ்யத்தவஸ்யம். மனதே, என்னுடைய பிரியமா மனதே, நீங்கள் உன் புத்தி நீ வந்து ஏமாற்றம் அடைஞ்சிடாத. பதட்டமாக திங்க் பண்ணி எப்படி இந்த உலகத்தை வந்து நான் வந்து பௌதிக இயற்கையை வந்து கடக்க போகிறேன், பௌதிக சம்சார கடலில் கடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நீ காப்பாற்ற முடியும். யாருன்னா அது பக்தி. ஓகே. அந்த பக்தியை வந்து இந்த தாமரை கண்ணுடைய பகவானுக்கு நீ அதை வந்து அர்ப்பணம் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும், உங்களை வந்து இந்த பக்தி வந்து உங்களை வந்து இந்த சம்சார கடலில் உங்களை நிச்சயமாக காப்பாற்றிடும். ஓகே. எந்த விதமான சந்தேகம் இதில் இல்லைன்றாங்க. ஓகே. இது வந்து மூந்தமால சூத்திரத்தில் குலசேகர் அவர்கள் இப்படி சொல்கிறார். பவஜலதி மகாரம் துஸ்தரம் நிஸ்தரேயம். அதோட ஒரு பாஸ். ஓகே. அப்படியே தொடர்ந்து படிக்கக்கூடாது. பவஜலதி மகாரம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதம் அப்படி படிக்கக்கூடாது. அதை பாஸ் பண்ணிடணும். மீன்ஸ் நிப்பாட்டணும். பவஜலதி மகாரம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதமஹமிதி சேதோ மாஸ்மகாகாத்தரத்வம் சரசிஜதுஷி தேவே தாரகி பக்திரேகா நரகவிதி நிஷன்னா தாரயிஷ்யத்தவஸ்யம். ரொம்ப அருமையாக இருக்கு பார்த்தீங்களா? படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு. இந்த லைனோட எண்டில் நிப்பாட்டணும். ஓகே. இந்த லைன் எண்டில் நிப்பாட்டணும். நிஸ்தரேயம் அது பார்த்தீங்களா, அது நிப்பாட்டணும். ஓகே. எல்லா லைனோட எண்ட்லையும் நிப்பாட்டணும். இங்கே 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 இங்கே. ஓகே. படிக்கிறேன். பவஜலதி மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம். ஓகே. கதமஹமிதி சேதோ மாஸ்மகாத்தரத்வம் சரசிஜதிஷி தேவே தாரகி பக்திரேகா நரகவிதி நிஷன்னா தாரயிஷ்யத்தவஸ்யம். இந்த மாதிரி. ஓகே. ஒரு லைனுக்கும் கொஞ்சம் பாஸ். இப்போ நிறைய பாஸ் விட்டலாம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பாஸ் விட்டுக்கலாம். அப்போ தான் மூச்சு விட முடியும். மூச்சே விடாமல் படிச்சோன்னா கஷ்டம். பவஜலதி மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதமஹமிதி சேதோ மாஸ்மகாகாத்தரத்வம் சரசிஜதுஷி தேவே தாரகி பக்திரேகா நரகவிதி நிஷன்னா தாரயிஷ்யத்தவஸ்யம். ஓகே. அருமையான ஒரு இது. அதான் பக்தர்கள் வந்து பௌதிகத்தை வந்து பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஓகே. ஏன்னா பகவான் என்ன சொல்லியிருக்காரு, நமே பக்த பிரணச்சரி சிப்ரம் பவி தர்மாத்மா சஸ்வசாந்தி கௌந்தேயா பரிஜானி நமே பக்த பிரணச்சரி. என்னுடைய பக்தர்கள் அழிவதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுன் அந்நிய சொல்லுன்னு சொல்கிறார். ஓகே.
அதனால பக்தர்கள் வந்து பகவானுடைய பொற்பாதங்களை சரணடைஞ்சதுனால அவங்களுக்கு எப்படி இருக்கா அந்த சம்சார கடல் ஒரு கன்றுக்குட்டியுடைய தண்ணி இவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது கண்டுபிடிய குழம்புல எவ்வளோ தண்ணி இருக்குமோ அந்த அந்த தண்ணியை தாண்டி ஈஸி தானே, அந்த மாதிரி தாண்டிடலான்றார். சமாசித ஏ பத பல்லவ பலவம் மகத்பதம் புண்ணிய யசோமராரே பவாம்புதி வச்ச பதம் பரம்பரம் பதம் பதம் வித்தபதாம் நிர்தேசம். பவாம்புதி வச்ச வச்ச எத்பதம் வச்சனா அந்த கண்டுபிடி நினைக்கிறேன். அதனுடைய குழம்புல எவ்வளோ தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை தாண்ட மாதிரி தான். ஓகே, ஆனால் சம்சாரம் அவ்வளோ பெருசு இருந்தாலும் அவ்வளோ சின்னதாகிடுமா, ஏன்னா பக்தி பண்ணுறதுனால. இதுதான் கிருஷ்ணன் சொல்வார்ல, பக்தின்ற போட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் நாலேஜை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுவோம், அபிஷேக் ரசி பாபேபியோ சர்வேபி பாபகிருத்தம் சர்வம் ஞான பலவேனேமா விருஜனம் சந்தரி சசி 4.37 36 36 ஓ 35 தான். ஓ கரெக்ட் 35 தான். அபிஷேக் கரெக்ட் 34. ஆமாம் ஆமாம் அந்த தத்விதி பண்ணி பார்த்தேன். ஓகே ஓகே. அதனால் பகவானுக்கு சொல்லுங்க மாதாஜி. இதுல அந்த பக்தி என்ற மங்கையை அப்படின்னு என்னது புரியல. ஏது அந்த பக்தி என்ற மங்கையை அப்படின்னா எங்க இருக்கு? அந்த பக்தி என்ற மங்கை. ஓ அந்த பக்தி என்ற மங்கையா? மங்கையா மங்கை பர்சனாலிட்டி ஒரு பர்சன் பக்திங்கிறது. ஓகே 36 பக்திங்கிறது ஒரு பர்சனாலிட்டி. அந்த பக்தியை ஆஃபர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மங்கை அப்படின்னா அவங்க பெண்ணாக உருவிக்கிறார் இங்கே மகாராஜ். ஓகே, குலசேகர ஆழ்வார் மகாராஜ் வந்து பெண்ணாக உருவிக்கிறான். அதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. சார் பக்தி சேவை பண்ணுறது ஈஸி தான். 35 எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பார்க்குறது. எங்கேயாத்தா ஏன் ஆசிஷி பண்ணுறா ஏன பூத்தான சிஷானி தேசியாந்தனி அதோமை. அதுக்கடுத்து இது அந்த போட்டை பிடிச்சிக்கணும். கரெக்டாக இது வந்து illusionல நான் விட மாட்டேன்னு சொல்றேன். again we cannot fall on that illusion. ஆமா கரெக்ட். அப்படியே வந்து அந்த knowledge gain பண்ணிட்டோம்னா illusionல விட மாட்டோம். ஸோ அதனால் ஒரு சின்ன இலையோ பூவோ நீரோ இது ஆஃபர் பண்ணாலே போதும், பக்தியை நம்ம செலுத்த முடியும். யோமே பக்த பிரயச்சதி பக்தியோடு சேர்த்து தான் கிருஷ்ணா அக்செப்ட் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் நம்ம நிச்சயமாக இல்லைன்னா அவர் புரிஞ்சிக்க முடியாது. நான் அபக்தர்கள் புரிஞ்சிக்க முடியாது. நான் பிரகாஷ் சர்வச யோகமான சமாவிதா மூடோயம் நாபிஜானாதி லோகமம் அஜமப்யம் லோகமம் அஜமப்யம். ஸோ அபக்தர்கள் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் எவ்வளோ ஒருத்தர் செல்வம் படிச்சிருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஃபேமிலியில் பிறந்தாலும் சரி, அவருடைய அந்த திறமையை வச்சு கிருஷ்ணனை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பக்தி இருந்ததுன்னா சரணாகதி அடைய முடியும். இதை கஜேந்திரன் பண்ணால் விருதிலாயிட்டார். ஓகே, பகவான் கஜ யூத்தபாயன் அப்படிதான் வரும். துஷோச பகவான் கஜ யூத்தபாயன் மன்னே தனாபிஜன ரூபத்தப சுதௌஜஸ்தேஜ பிரபாவ பலபௌர்ஜ முக்தி யோகா நாராதனாய பவந்தி பரஸ்ய வம்சோ பக்தியா துஷோச பகவான் கஜ யூத்தபாய. இது அருமையான சொல்லுவோம். ஓகே, பிரகலாத் மகாராஜ் படிக்கார். கஜனா கஜேந்திரா கஜ யூத்தபாய. கஜேந்திரா அந்த மாதிரி பண்ணார் பக்தி. கடைசியில் அவர் முதலையோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அப்போ பண்ணார். அதே மாதிரி தான் நம்மளும் பக்தி வந்து பண்ணணும். இந்த பௌதிக இயற்கைங்கிறது ஒரு முதல மாதிரி தான் பௌதிக எக்ஸிஸ்டன்ஸ். இதில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது, நம்மளுடைய ரத்தங்கள் போயிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்மளும் கஜேந்திர மாதிரி பகவான்கிட்ட சண்டை அடைஞ்சிடணும். நிச்சயமாக அந்த பக்தி மூலமாக கிருஷ்ணனை வந்து நம்ம அந்த அடுத்த கரைக்கு போயிடலாம். ஓகே, இப்போ தான் படிக்கலாம். ஈஸ்வரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. பகவத்மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதிமகம் இது சேதோ மாஸ்மகாதத்வம் சரஜித்ரிஷ தேவே தாரகி பக்திரியேக நரகதி விசனா தாரா ஈஸ்வரி அவசியம். படிங்க. ஓ மனமே, நான் எப்படி இந்த ஆழமில்லாத மற்றும் கடக்க முடியாத சம்சார கடலை கடப்பேன் என்று கவலைப்பட்டு நினைத்து போயிடுச்சுங்க பிரபு. போயிடுச்சா? அடடா, சரி பரவாயில்ல, இங்கே இருக்கு உங்களுக்கு ஏதோ போயிடுச்சு, பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கவனிச்சுட்டே இருங்க. ஓகே. ஓகே, சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சவஜல மகாதம் துருத்தரம் நிஸ்தரேயம் கதிஹத அகம் இதி சேதோ மா சமகத்பதாத்சரம் தரகிஜ த்ரிஷ்டே தேவே தாரகி பக்திரேகா நரகபிதி நிஷன்ன தாரயிஷ்யதி அவ்யசம். ஓ மனமே, நான் எப்படி இந்த ஆழமில்லாத மற்றும் கடக்க முடியாத சம்சார கடலை கடப்பேன் என்று கவலைப்பட்டு நினைத்து குழம்ப வேண்டாம். உங்களை காப்பாற்றுபவர் ஒருவர் உண்டு, அவரே பக்தி. அந்த பக்தி என்ற மங்கையை நரகாசுரனை வதைத்தவரும் கமல கண்ணனுமான பகவானுக்கு அர்ப்பணித்தால் அவர் உங்களை தவறாமல் சம்சார கடலை கடந்து அழைத்து செல்வார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பவஜலதிம் அகாதம் துக்தரம் நிஸ்ரேயம் கதம் அகம் இதிஷேத மமஸ்மக காத்தரத்வம். என்ன பிரபு? காத்தரத்வம். படிங்க. காத்தரத்வம். மாஸ்மக காத்தரத்வம் பிரபு. கரெக்ட். காத்தரத்வம் கரெக்ட். அடுத்தது சரசிஜதி. காத்தரத்வம் சராஜிஷத் ரிஷிதேவ தாரஹி பக்திர் ஏக நரக பிரீதி நிஷன்ன சராயிஷ்யதி அவசியம் அவ்யஸ்யம். மொழிபெயர்ப்பு. ஓ மனமே, நான் எப்படி இந்த ஆழமில்லாத மற்றும் கடக்க முடியாத சம்சார கடலை கடப்பேன் என்று கவலைப்பட்டு நினைத்து குழம்ப வேண்டாம். உங்களை காப்பாற்றுவர் ஒருவர் உண்டு, அவரே பக்தி. அந்த பக்தி என்ற மங்கையை நரகாசுரனை வதைத்தவரும் கமல கண்ணனுமான பகவானுக்கு அர்ப்பணித்தால் அவர் உங்களை தவறாமல் சம்சார கடலை கடந்து அழைத்து செல்வாள். ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆர்வம் பிரபு. ஆர்வம் படிங்க பிரபு. படிக்கணுமா பிரபு? படிங்க. பவஜலதிம் அகாத்தம் துஸ்தரம் நிஸ்த்ரேயம் கதிம் அகம் இதி சேதா மாஸ்மகா காத்ரத்வம் சரஜி த்ரிஷே தேவதாரகி பக்திரேகா நரகபிதி நிஷன்னா தராயஸ்தே அவசியம். ஓ மனமே, நான் எப்படி இந்த ஆழமில்லாத மற்றும் கடக்க முடியாத சம்சார கடலை கடப்பேன் என்று கவலைப்பட்டு நினைத்து குழம்ப வேண்டாம். உங்களை காப்பாற்றுபவர் ஒருவர் உண்டு, அவர் பக்தி. அந்த பக்தி என்ற மங்கையை நரகாசுரனை வதைத்தவரும் கமலக்கண்ணனுமான பகவானுக்கு அர்ப்பணித்தால் அவர் உங்களை தவறாமல் சம்சார கடலை கடந்து அழைத்து செல்வார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாலி மாதாஜி வீட்டில் போட்டுங்க பிரபு. கலாலி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. கலாலி மாதாஜி நீங்கள் கேட்கல படிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபுஜி, நான் மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிற பிரபு. படிங்க நீங்க படிச்சுங்க. அதுக்கு தெரியுது, நான் படிக்கிற பிரபு. ஓ மனமே, நான் எப்படி இந்த ஆழமில்லாத மற்றும் கடக்க முடியாத சம்சார கடலை கடப்பேன் என்று கவலைப்பட்டு நினைத்து குழம்ப வேண்டாம். உங்களை காப்பாற்றுபவர் ஒருவர் உண்டு, அவரே பக்தி. அந்த பக்தி என்ற மங்கையை நரகாசுரனை வதைத்தவரும் கமல கண்ணனும் ஆவார். பகவானுக்கு அர்ப்பணித்தால் அவர் உங்களை தவறாமல் சம்சார கடலை கடந்து அழைத்து செல்வார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, கலாலி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா.
ஓகே லக்ஷ்மி மாதாஜி சொல்லுங்க படிங்க கேக்குது இப்பதான் கேக்குது படிங்க. பவஜலதிமபாதாம் துஸ்தரம் நிஸ்தரேயம் ஹரிமதமிதி சேதோ பாபசமகாதா கதா காதரத்வம் சரஜேதரிசி தேவே தாரகி பக்திரேகா நரகபிதி நிஷன்னா தாரயிஸ்வதி அவசியம். ஓகே மேடம் வருது பிரபு. வருதா உங்களுக்கு தெரியுதா அது? ஓகே சரி பரவாயில்ல. லக்ஷ்மி மாதாஜி லக்ஷ்மி அட்வொகேட் மாதாஜி கேட்குதா உங்களுக்கு? மியூட் இருக்கலாம் நீங்கள் இன்னும். பிரபுஜி இது வந்து பாகவதம் தானே பிரபுஜி? இது இல்லை, இது முகுந்தமாலா சூத்திரம். முகுந்தமாலா என்கிட்ட இல்லையே பிரபு. சரி பரவாயில்ல. ஓகே தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே யார் யார் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ ஷேர் பண்ணலாம். எல்லாம் படிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஓ சாரி ப்ரோ, நீங்கள் படிங்க ப்ரோ. சாரி ப்ரோ, உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் வந்து ஸ்கேர் பண்ணால் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் புக் வச்சுருக்கீங்களா இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தமிழ்ல நீங்க இல்லைன்னு சொன்னீங்க, இங்கிலீஷ்ல தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம் கரெக்டு. தமிழ்ல பிடிஎஃப் ஏதாவது இருக்கா பிரபுஜி? தமிழில் ஒரு பிடிஎஃப் இருக்குல்ல இல்லையா? பிடிஎஃப் கிடையாது, லிங்க் இருக்குது மாதாஜி. லிங்க் வேணும் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்புறமா. இப்போ உங்களுக்கு இந்த சேட்டில் போட்டால் எடுத்துப்பீங்களா? சேட்டில் என்ன பிரபு? இந்த சேட் விண்டோவில் போட்டால் உங்களுக்கு எடுக்க தெரியுமா இதுலேருந்து லிங்க்கா? எனக்கு எடுக்க தெரியாது. சரி பரவாயில்ல, அப்புறம் நான் அப்புறம் அனுப்புகிறேன். தமிழில் அனுப்புகிறேன். சரி மலையாளம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பவச்சலதிம் அகம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதம் அகமிதி சேத மாஸ்மக காத்தராத்வம் சரசிச்ச திருஷிதேவே தாரகி பக்திரேக தாரக விதி நிசன்ன தாரஹிஷ்யதி அவசியம். But the devotee is not afraid of the miseries of material existence. He is confident that Krishna will save him. Although the forces of destruction are more powerful than any mortal, the devotee is like a tiny bird protected by its parents. The Supreme Lord assures us, declared boldly, O Arjuna, that my devotee never... பிரபு அது இல்லை பிரபு, அந்த இது டிரான்ஸ்லேஷன் படிங்க. நீங்கள் எது போயிட்டீங்க? பர்பட் போயிட்டீங்களோ? Sorry. Translation. Dear mind, do not bewilder yourself by anxiously thinking, how can I cross this bottomless and impassable ocean of material existence? There is one who can save you, devotion, if you offer her to the lotus-eyed Lord. The killer of Narakasura, she will carry you across this ocean without fail. Hare Krishna. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. சரி ரைட், இப்போ எல்லாம் படிச்சிங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்கள். மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு வந்து கங்கை யமுனை சரஸ்வதி நதிகளில் நானும் குளிக்கணும் என்று சொல்றாரு. ஆனால் வந்து அங்க போக முடியாது. அதுக்கு என்ன வழினா 2 வாளி தண்ணியை கொண்டு வந்து குளிக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்காரு பிரபு. அதில் என்ன கன்க்ளூஷன்? குளிச்சுட்டு என்ன சொல்றாரு? இந்த வாட்டருக்கும் டேப் வாட்டருக்கும் வித்தியாசம் சொல்றாரா? கவனிச்சிங்களா? அது குளிச்சுட்டு பிறப்பு என்ன கமெண்ட் அடிக்கிறாரு? அதுல குளிக்கவே நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இல்ல இந்த வாட்டருக்கும் டேப் வாட்டருக்கும் சம்பந்தம் இல்லை சார். இது 2 ஈக்குவல் தான் சார். இது ஒன்றும் பிரச்சனை, இது ஒன்றும் பிரசித்தி கிடையாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கறது தான் முக்கியம்னு சொல்றாரு கும்பு மேல. ஓகே, அது அந்த பாயிண்ட் மேக் பண்ணுவார். தண்ணியில் குளிச்சது முக்கியம் இல்லை, சாதகம் தான் முக்கியம் சொல்றாரு. சாதம் தான் முக்கியம்னு சொல்வார். ஓகே, அதுதான் அந்த பாயிண்ட் மேக் பண்ணுவார். அந்த முக்கடல் அதாவது திரிவேணியினுடைய தண்ணி வந்து நார்மல் டேப் வாட்டர் தான். பட் ஆனால் வந்தது வந்து சாது சங்கத்தோட கலக்கிறது தான் மெயின் முக்கியமான ஒரு இது. அந்த பாயிண்ட் மேக் பண்ணுவார். கரெக்ட். ஓகே தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம். சொல்லுங்க ஈஸ்வரி மாதாஜி. உடம்புக்கு முடியாம இருக்கிறாரு, பிறகு அப்படி சூழல கூட பாதையில போய் கீர்த்தனம் பண்ணு சொல்றாரு. கரெக்ட். ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி சொல்லுங்க. பிரபுபாதர் வந்து உடம்பு சரியில்லாதப்போ கூட ப்ரீச் பண்றது நேரத்துல பக்தர்கள் கூட்டம் வந்து நிறைய பேர் வந்தாங்க.
8000 புக்ஸ் வந்து ஒரே நாள்ல வித்துட்டாங்க. ₹1 போட்டா கூட அவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. பிரசாதம் வந்து நிறைய கொடுத்தாங்க. கும்பமேளாவுக்கு நிறைய பேரும் வந்தாங்க. கரெக்டு. ₹1 அப்போ ரொம்ப பெரிய காசு. ஓகே, இப்போ தான் ₹1 ஆயிடுச்சு. அப்போலாம் ₹1 பெரிய காசு. ஓகே, பிரபுபாதருக்கு உடம்பு சுகமில்லாம இருந்த பொழுது அங்கிருந்து கிளம்பி போகணும்னும் பொழுது புக்கு எழுதணும்னு சொன்ன பின்னாடி அவரை ஒத்துக்கிட்டாரு. அங்கிருந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். நைஸ், தேங்க்யூ பிரபு. பிரதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. டிவோட்டீஸ்லாம் இந்தியாவுக்கு வந்தாக்கா ராவணனா மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னு கேட்டாக்கா அவங்க வந்து அங்க பிரசாதம் வைக்கிறதுக்கு தனி ஆள் புக் பண்ணிடுறாங்க. பிரசாதத்துக்கு ஆள் குக் பண்ணுறதுக்கு ஆள் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. அவங்களே காயெல்லாம் கட் பண்ணி பிரசாதம் ரெடி பண்ணி அந்த பாத்திரம் கழுவத்து எல்லாமே அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து அப்படி மாறிடுறாங்க, அதனால அப்படின்னு சொல்றாங்க. படே பாய் அந்த மாதிரி. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ். சார் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹாசினி, ஹரணி பாயிண்ட்ஸ் இருக்கா? அதாவது பிரபுபாத் வந்து கும்பமேளா இதெல்லாம் வந்து நம்ம குளிக்கிறது போகக்கூடாது. மெயினாக புக் டிஸ்ட்ரிபியூஷன், பிரசாதம், அப்புறம் வந்து சங்கீதம் தான் வந்து நம்ம போகணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட பண்ணுறாங்க. கும்பமேளா நடக்கும்போது எல்லாம் பிரசாதம் புக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அவர் வந்து ஒரு இதுல ஏறும்போது கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அவருக்கு உடம்பு நல்லா ரொம்ப முடியல, ரொம்ப கோல்டா இருக்கு. ரொம்ப கோல்டு வீசிங்கா இருக்கும்போது சொல்றாங்க, நம்ம வந்து இந்தியாவுக்கு போயிடலாம், கோல்டு ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம இன்னும் புக்கு எழுதணும் இல்ல அப்படின்னு சொன்னோன்னா ஆமா ஆமா அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. கரெக்டா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு. இதுல என்னன்னா, நம்ம வந்து நிறைய பாவங்கள் செஞ்சிருந்தா கூட நம்ம பக்தி சேவையை தொடர்ந்து செஞ்சோம்னா அந்த கண்டோட குழம்புல எவ்வளவு கொஞ்சம் நீர் இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து துன்பங்களை கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு செய்யறாரு. ஒரு சாது சங்கம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாறிவிடும்னு பிரபாதா அவர்கள் சொல்றாரு. முகத்தம்மாளால வந்து the devotee is not afraid of the miseries of material existence. He is confident that Krishna will save him. Hare Krishna. Hare Krishna. Okay, லட்சுமி மாதாஜி, உங்களுக்கு கருத்து இருக்கா? லட்சுமி மாதாஜி. ஓகே, மைத்திலி மாதாஜி, உங்களுக்கு கருத்து இருக்கா? எது பிரபுஜி? சொல்லுங்க. நம்மளால முடியலனாலும் பக்தி பண்ணுங்க, அதாவது சங்கத்துல சேர்ந்து பக்தி பண்ணுங்க, அதுதான் முக்கியன்ற மாதிரி பிரபுஜி சொல்லியிருக்காரு. பிரபுஜி ஆமா, பிரபா சொல்லியிருக்காங்க இல்லையா, சங்கத்துல இருந்து பக்தி பண்ணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. முடியலனால ஒரு நாளைக்கு 16 மாலையை விடாத ஜபம் பண்றது ரொம்ப முக்கியன்ற மாதிரி. ஆமாம், கரெக்டா. 16 மாலையை விடாம பண்றது வந்து நம்ம செல்ஃபிஷ்னஸ் போயிடும். ஓகே, நம்ம செல்ஃப்லெஸ் ஆகிடும். நிறைய சேன் பண்ண பகவான்கிட்ட இருக்க அந்த குவாலிட்டி கொஞ்சம் நமக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ நாளைக்கு வந்து தாமோதர மாதம் எப்போ போகுது? தாமோதர மாதம் நமக்கு அக்டோபர் நவம்பர் வரும் மாதாஜி. கார்த்தி மாதம் அதான் மீதி ரெண்டு வந்துடும். இந்த வருஷம் கடைசி 4 மாதத்துக்கு லைனா பால் சாப்பிடுவா. அது அப்போ அது வரும் சொல்கிறேன் இன்னும் வரும். இப்போ இன்னும் டைம் இருக்கு. ஆகஸ்ட் ஆரம்பிக்குமா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அது பேர் என்ன பிரபுஜி? பேர் சாதுர் மாசம் விரதம். சாதுரிய மாசமா? சாதுர் மாஸ்யா விரதம். ஓகே ஓகே. நமக்கு நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் தான், வீட்டில் கிளாஸ் கிடையாது. நாளைக்கு காலைல வந்து நம்ம இங்கே போகிறோம் இல்லையா, பாணிகட்டி. ஓகே, பாணிகட்டி போயிட்டு நம்ம பீச் இது வரதுக்கு சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும். அதனால் நம்ம காலைல வந்து நமக்கு கிளாஸ் கிடையாது. சொல்லுங்க. எங்கே போகிறீங்க? வழக்கமாக போகிறது தானே? கரெக்டாக ஆந்திராவில். சரி, ரைட். ஓகே நான் வந்து ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் உண்டு, ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது. ஓகே, ஆன்லைனில் ஒரு 1 hour 1.5 hours வச்சுக்கலாம், அப்படி முடிச்சிடலாம். ஒன்லி பாவனை பார்த்தலாம். கரெக்டாக. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லா வைஷ்ணவ அப்படி பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருபஷ்ய கிருபா சிந்திப்பேவ ஜ பரிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆதிகோடி வைஷ்ணவனுக்கு கி, ராமானுஜ ஹரிதாஸ் ठाकुर की, श्रील प्रभुपाद की,
इता गौरवंदे हरे कृष्णा थैंक यू हरे कृष्णा हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी हरे कृष्णा प्रभु हरे हरे कृष्णा कृष्णा हरे कृष्णा प्रभु हरे कृष्णा प्रभु जी हरे कृष्णा माता जी हरे कृष्णा प्रभु हरे कृष्णा माता जी हरे हरे कृष्णा माता जी